Yeah, the topic for today is a very important topic. The topic is defending and displaying faith in practical realm of family, church and society. நம்முடைய விசுவாசத்தை நடைமுறையிலே நாம் அனுதின ஜீவியத்திலே நாம் எப்படியாக அதை தற்காப்பதும் அதை வெளிப்படுத்துவதும் குறிப்பாக குடும்பத்திலும் சபையிலும் அதே போல சமுதாயத்திலும் நாம் எப்படியாக வெளிக்காண்பிப்பது என்பதை குறித்ததான தலைப்பை தான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது. When I started preparing for this message, I found that I'm going to preach three sermons, merging it together and as a one consolidated sermon. இதை ஆயத்தப்படுத்தும் பொழுது 3 செய்திகளாக அதை ஆயத்தப்படுத்தி அதை ஒன்றிணைத்து ஒன்றாக அதை உங்களுக்கு நான் இப்பொழுது எடுக்க போகிறேன். And I also understand that I cannot complete this message on time if I am not have a discipline in proper delivery of this sermon. இதை சரியாக நான் உங்களிடத்திலே பிரசங்கிப்பதிலே குறிப்பாக நேரத்தை நான் கடைபிடிக்காவிட்டால் இந்த செய்தியானது பாதியாக தான் இருக்கும். Because each segment, each sphere of life like a family, church and society, it is so intensive or so much truths and the doctrines are there which the time is very limited. நேரம் குறைவாக இருக்கிறது. ஆனால் நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பிலே பார்க்கும் பொழுது குடும்பம், சபை, அதே போல சமுதாயம் என்று பார்க்கும் பொழுது மூன்றிலேயுமே அதிகமான சத்தியங்கள் உள்ளடங்கினதாக இருக்கிறது. We know that family, church and society, these are the 3 places where every Christian lives, he breathes and he is being watched. குடும்பம், சபை, அதே போல சமுதாயம் என்ற இந்த மூன்று இடங்களிலும் ஒவ்வொரு விசுவாசியும் அவனுடைய அனுதின ஜீவியம் வாழக்கூடியவனாகவும் அதை அவன் வெளிக்காண்பிக்கக்கூடியவனாகவும் காணப்பட வேண்டும். And the world is not just listening to what you say, rather the world is interested in watching how you live your Christian life. இந்த உலகமானது நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்பதை கேட்பதற்கு அது ஆயத்தமுள்ளதாக இல்ல, மாறாக நீங்கள் எப்படிப்பட்டதான கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழுகிறீர்கள் என்பதை காணவே அது ஆயத்தமுள்ளதாக இருக்கிறது. And the people are not impressed by the faith you profess, rather they are inspired and they are convinced when they see you living out your faith. நீங்கள் எந்த விசுவாசத்தை நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள் என்பதை கேட்டு அவர்கள் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுவதை தாண்டி நீங்கள் எப்படிப்பட்டதான விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவித்து அதை வெளிக்காண்பிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அவர்களுடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்தி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். At our home, our faith is tested how husband love their wife. நம்முடைய குடும்பத்திலே நாம் பார்க்கும் பொழுது எப்படியாக புருஷனானவன் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். At the same time, how wives they respect their husband. அதே நேரத்திலே சகோதரிகளும் ஸ்திரீகளும் அவர்கள் எப்படியாக தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள், அவர்களை கனப்படுத்துகிறார்கள் என்பதையும் காண்பிக்கிறது. And how children obey their parents and how parents raise them as a disciple of Lord Jesus Christ. பிள்ளைகள் எப்படியாக தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள், அதே போல பிள்ளைகள் எப்படியாக கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாக கர்த்தருக்குள்ளாக சீஷர்களாக அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். This is how our faith is tested at home. இந்த ஒரு பகுதியிலே தான் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய விசுவாசமானது அது சோதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. At church, our faith is tested how we worship God. நம்முடைய சபையிலே நாம் எப்படியாக தேவனை ஆராதிக்கிறோம் என்பதிலே தேவனானவர் நம்முடைய விசுவாசத்தை எங்க சோதிக்கூடியவராக இருக்கிறார். How we serve the Lord and serve each other. நாம் எப்படியாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்கிறோம் என்பதையும் நாம் பார்க்க முடியும். And how we love each other and how we give cheerfully to the Lord. நாம் எப்படியாக தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், எப்படியாக நாம் சக விசுவாசிகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் காண முடியும். And in society, our faith is tested how we live with integrity and honesty. நம்முடைய சமுதாயத்திலே நாம் எப்படியாக நேர்மையாக ஒழுக்கத்தோடு வாழுகிறோம் என்பதையும் நாம் சமுதாயத்திலே நாம் வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். How we care for the needy. நாம் எப்படியாக தேவையுள்ளவர்களுக்கு அவர்கள் மேல் கரிசனை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். How we forgive and how we share the gospel. நாம் எப்படியாக மன்னிக்கிறோம், எப்படியாக அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கிறோம். These are the 3 spheres of life where our faith is tested. இந்த ஒரு 3 பகுதிகளில் தான் நம்முடைய விசுவாச ஜீவியமானது அது பரிசோதிக்கப்படக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். And it is being watched. Therefore, as a Christians, we need to defend our faith in all these 3 areas and we need to display our faith in all these 3 areas of our life. இந்த 3 பகுதிகளிலே தான் நம்முடைய விசுவாச ஜீவியத்தை நாம் தற்காத்து கொண்டவர்களாகவும் அதை நாம் வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. My dear brothers and sisters,
The loudest sermon the world will ever hear is the one it sees in our lives. இந்த உலகத்திலே பிரசங்கிக்கப்படக்கூடியதான மிக சத்தமான மிக பகிரங்கமான ஒரு பிரசங்கம் என்னவென்றால் உங்களுடைய ஜீவியமாக தான் அது காணப்படுகிறது. If you read Peter, Apostle Peter, he commands in 1 Peter chapter 3 verse 15. நாம் 1 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். Where Apostle Peter says, always be ready to give a defense to anyone who asks for the hope that is in you with a meekness and fear. உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும், எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்கிறார். So here Peter is encouraging Christians to be ready to give defense about your faith. You need to explain your faith. You need to display your faith. உங்களுடைய நம்பிக்கை குறித்து எப்பொழுதும் நீங்கள் உத்தரவு சொல்ல ஆயத்தமாய் இருக்க வேண்டும். And if you read Matthew chapter 5 verse 16, where Lord Jesus Christ in his Sermon on the Mount, he says, let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. நாம் மத்தேயு 5வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலே மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இப்படியாக சொல்கிறார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. My dear brothers and sisters, this is our calling. This is our calling to defend the gospel, to defend our faith with our words, and to display our faith through our living. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்திலே தேவன் தந்த அழைப்பானது இதுவாக தான் காணப்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் தற்காத்துக் கொண்டவர்களாகவும் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக நாம் வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். Peter says that you need to defend the gospel, you need to defend your faith through your words, and Jesus Christ says that you need to live your faith through your good works. நாம் பேதுருவிலே நாம் வாசித்தோம், அப்போஸ்தலனாகிய பேதுருவானவர் சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கை குறித்து கேட்கிறவர்களிடத்திலே நீங்கள் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தின் மூலமாக அதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். And that's about this topic, defending and displaying your faith at home, at church, at society. இதுதான் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியதான தலைப்பாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் அதை தற்காத்துக் கொள்வதும் அதை வெளிக்காண்பிப்பதும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் நாம் எப்படியாக காண்பிக்க வேண்டும். And coming to the first point, defending and displaying your faith at home. அதனுடைய முதலாவது பாகமாக நம்முடைய குடும்பத்திலே வீட்டிலே நாம் எப்படியாக நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதும் அதை வெளிக்காண்பிக்கவும் முடியும். How to defend and display your faith in family, a family having husband, wife, children, and these husband and wives are the parents in raising children. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைகளை வளர்க்கணும். நம்முடைய குடும்பத்திலே நாம் எப்படியாக கணவனிடத்திலும் அதே போல மனைவி பிள்ளைகள் இடத்திலே நம்ம எப்படியாக நம்முடைய விசுவாசத்தை காண்பிப்பது. So let us see one by one. As a husband, the head of the family, how a husband should defend his faith and how a husband should display his faith. எனவே முதலாவதாக புருஷனானவன் எப்படியாக தன்னுடைய குடும்பத்திலே அவன் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும், எப்படியாக அந்த விசுவாசத்தை அவன் நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும், அதை எப்படியாக தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். The first and the foremost area where he has to defend his faith is his marriage covenant. A husband has to guard his marriage covenant. முதலாவதாக ஒரு புருஷனானவன் அவனுடைய விசுவாசத்தை தன்னுடைய நம்பிக்கையை அவன் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக அவனுடைய திருமண வாழ்க்கையாக காணப்படுகிறது. அந்த திருமணத்தினுடைய உடன்படிக்கையிலே அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவனாக அவன் காண்பிக்க வேண்டும். Every husband sitting over here, you just remember the day of your wedding. On the stage, before the public, and in the presence of the Lord, you took an oath before God. இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லா புருஷர்களும் நீங்கள் திருமணமான அந்த ஒரு நாளை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய திருமண நாளிலே நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்கள் எப்படிப்பட்டதான உடன்படிக்கையை நீங்கள் எடுத்தீர்கள். And in that oath, you made a vow before the Lord, saying that I will keep this oath, I will keep this covenant till my death. அந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்டதான உடன்படிக்கை, நாம் அங்கு சொன்னதான வாக்குறுதியானது என்னவா இருக்கிறது, நாம் மரண பரியந்தம் இதிலே உண்மையாய் இருப்போம் என்று. And understand the oath what you took, it is not a contract but it is a covenant which you took before God.
இது ஒரு நிபந்தனையான ஒரு காரியம் கிடையாது, மாறாக இது தேவனுக்கு முன்பதாக எடுத்ததான ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. So the marriage oath what you took on the day of a wedding on the stage is not a contract where you exchange the terms and conditions, but it is a covenant. It is a covenant which you took before God. நீங்கள் அங்கே அந்த திருமண நாளிலே நீங்கள் அங்கு கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்தது ஒரு ஒப்பந்தம் கிடையாது, மாறாக அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. And if you read Malachi chapter 2 verse 14, where we read like this, the Lord was witness between you and the wife of your youth. She is your companion and your wife by covenant. நாம் மத்தேயு 2வது அதிகாரத்தினுடைய மல்கியா 2வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று அங்கு சொல்லுகிறார். Here the Lord says that marriage is not a contract to be broken, rather it is a covenant to be kept. இங்கே கர்த்தராகிய தேவனானவர் அவர் உரைக்கிறது என்னவென்றால், திருமணம் என்பது அது உடைத்து போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம் கிடையாது, மாறாக அது உடைக்க முடியாத ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. And this covenant is built on commitment. அந்த உடன்படிக்கையானது ஒரு அர்ப்பணிப்பிலே அது காணப்படக்கூடியதா இருக்கிறது. When a covenant says, even if you fail, I will still faithful. அந்த உடன்படிக்கையினுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் ஒருவேளை அந்த உடன்படிக்கையிலே தோற்று போனாலும் நான் அந்த உடன்படிக்கையிலே உண்மையாய் இருப்பேன் என்பதே. Whereas a contract is like this, when there is a violation of the terms and conditions, that contract gets broken. ஆனால் ஒப்பந்தம் என்று சொல்லும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை யார் மீறினாலும் அந்த ஒப்பந்தத்திற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் அல்ல, அது முறிந்து போடக்கூடியதா இருக்கும். And every marriage is designed by God. It is God's idea, not man's idea. So marriage is designed by God to reflect the eternal covenant between Christ and his church. ஒவ்வொரு திருமணத்தையும் தேவன் அவர் கிறிஸ்துவுக்கும் தன்னுடைய மனவாட்டியாகிய சபைக்கும் இடையே உள்ளதான அந்த ஒரு உறவை அவர் வெளிக்காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். And Christ's covenant is faithful, sacrificial, indissoluble. So every marriage on this earth has to reflect. Every marriage on this earth is an emblem or a canvas or a billboard which displays this beautiful, faithful, sacrificial, indissoluble covenant love of Christ and church. ஒவ்வொரு குடும்பமும் அது தேவன் கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் இடையே உள்ளதான அந்த ஒரு உண்மைத்தன்மையோடு அதே போல ஒரு அர்ப்பணிப்போடு உள்ளதான ஒரு உடன்படிக்கையை அது காண்பிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. In order to guard your marriage, you need to display Christ's unbreakable love for his bride, the church. உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவானவர் அவர் எப்படியாக ஒரு உடைக்க முடியாத உடைந்து போகாத ஒரு உறவை அவர் வெளிக்காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அதை நீங்கள் பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். If you betray your spouse, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் துரோகம் செய்வீர்கள் என்றால், you are betraying the Lord who witnessed your marriage. நீங்கள் தேவன் உங்களுடைய திருமணத்திலே மத்தியஸ்தராக இருந்த அவருக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். In nutshell, guarding your marriage covenant is guarding your covenant with God himself. உங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய உடன்படிக்கை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ளதான அந்த ஒரு திருமண பந்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். Therefore, resolve today to be faithful in your marriage until your final breath, because your covenant which you made on that day is for the lifetime. எனவே உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் அதிகமாக அந்த ஒரு திருமண பந்தத்திலே அந்த உடன்படிக்கையிலே நீங்கள் உண்மையுடையவர்களாக அது கடைசி வரையுமாக நம்முடைய ஜீவனுள்ள வரை நாம் அதிலே அதிலே சரியாக இருக்க வேண்டும். Bible gives only one natural end to marriage, only one natural end to marriage, which is death. வேதமானது ஒரே ஒரு முடிவை தான் அது அனுமதிக்கக்கூடியதா இருக்கிறது, அது என்னவென்றால் மரணம் மட்டும்தான். Therefore, as a husbands, let us guard our marriage and let us resist all that makes us to be unfaithful to our marriage covenant. எனவே நாம் எல்லோரும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் இன்னும் அதிகமாக திருமண வாழ்க்கையிலே
நாம் இன்னும் அதிகமாக அந்த திருமண ஜீவியத்தை நாம் தற்காத்து கொண்டவர்களாகவும் அதை இன்னும் அதிகமாக உண்மையோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. As a husband, in order to be, we have to be loyal to our wife. We need to maintain sexual purity in our life. புருஷர்களாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மனைவிக்கு, வாக்கு துணையா இருக்கக்கூடிய மனைவிக்கு நாம் இன்னும் அதிகமாக நாம் பாலியல் ரீதியில உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. Remember Joseph in Egypt. எகிப்திலே இருந்த யோசேப்பை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். He was practicing sexual purity when he was a youth. அவர் வாலிபனாக இருந்த பொழுதே அவர் தன்னுடைய பாலியல் ரீதியான காரியத்திலே அவர் உண்மையோடு காணப்பட்டார். How did he guard his sexual purity? He was guarding his heart. He was guarding his heart. அவர் பாலியல் ரீதியான காரியத்திலே தன்னுடைய இருதயத்தை அவர் காத்துக்கொண்டவராக பரிசுத்தத்தோடு அவர் ஜீவித்தார். Because sexual purity is not something physical, but it begins at the thought level, at the heart level actually. பாலியல் ரீதியான அந்த உறவு என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலும் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. We all know that reading from book of Genesis chapter 39, we see that Joseph was working in Egypt. He was a very busy farm manager working at his office at Potiphar's house. நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பானவர் அவர் போத்திபாரினுடைய அந்த ஒரு அரண்மனையிலே அவர் உண்மையுள்ளவராக அவர் அங்கு தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். And we know that at his workplace he was frequently tempted by his master's wife. அவர் இருந்த அந்த வேலை ஸ்தலத்திலே தன்னுடைய எஜமானாகிய போத்திபாரினுடைய மனைவியினாலே அனுதினமும் அவர் சோதிக்கப்பட்டார். And she was alluring him day by day. She was persuading him to lie with her. தினமும் அவள் தன்னோடு சயனிப்பதற்காக அவள் அழைக்கக்கூடியவளாய் காணப்பட்டாள். But the scripture says, when you read Genesis chapter 39 verse 8 to 10, where you will find reading, Joseph refused. He resisted her. He refused and he did not heed her to lie with her or to be with her. நாம் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பானவர் போத்திபாரினுடைய மனைவி வைத்ததான எல்லா காரியங்களுக்கும் அவள் வைத்ததான எல்லா சோதனைகளுக்கும் அங்கே அவர் தன்னை காத்து கொண்டவராக அவர் இன்னும் அதிகமாக தன்னுடைய பாலியல் ரீதியான காரியங்களை உண்மையுள்ளவராக அவர் ஜீவித்தார். And when the things were crossing its limit, he looked at his master's wife and he said, "Look, my master does not know what is with me in the house, and he has committed all that he has to my hand. There is no one greater in this house than I, nor has he kept back anything from me but you, because you are his wife. How then can I do this great wickedness and sin against God?" அங்கே நாம் 8வது 9வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்க வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். Here we see this is integrity. My dear, this is what we say integrity and faithfulness to God even when nobody is watching. இங்கே நாம் வாசிக்கக்கூடிய இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது யாரும் காணாத ஒரு நேரத்திலும் கூட யோசேப்பானவர் தன்னுடைய பரிசுத்தத்தையும் தன்னுடைய உண்மை தன்மையும் அவர் காத்துக்கொண்டவராக அங்கு ஜீவிக்கிறார். And here we see that Joseph, he refused to betray the trust placed in him by his master. He refused to betray the trust placed in him by his master. யோசேப்பானவர் தன்னுடைய எஜமானாகிய போத்திபார் தன்மேல் வைத்ததான அந்த நம்பிக்கையை ஒருபோதும் அவர் உடைத்து போடாதபடிக்கு அதில் இன்னும் அதிகமாக உண்மையோடு அவர் காணப்பட்டார். And here he looks at his wife and says, "You are his wife." There we see that Joseph, he knows the boundary and he treats that boundary as sacred. அங்கே யோசேப்பானவர் அவர் என்ன சொல்லுகிறார், நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் அதனுடைய பொருள் என்னவென்றால் யோசேப்புக்கு அவர் தன்னுடைய எல்லை எதுவரைக்கும் என்பதை அவர் சரியாக நிர்ணயித்திருந்தார். Just as Joseph, my dear husbands sitting here, we should never cross boundaries and we need to treat it as sacred, because the marriage covenant what we got into, it prohibits, and we should never go to any other woman even in secret. எனவே எனக்கு பிரியமான புருஷர்களே, இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய புருஷர்களே,
நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய திருமண ஜீவியத்திலே நீங்கள் யோசேப்பை போல நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக யாரும் காணாத வேளையிலும் கூட நாம் திருமண பந்தத்திலே பாலியல் ரீதியிலே நாம் யாரிடத்திலும் செல்லாமல் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். And here Joseph says, how then can I do this great wickedness and sin against God? Here we see that Joseph saw that sin, it hurts God. Sin hurts God. இங்கே நாம் வாசிக்கிறோம், யோசேப்பானவர் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்கிறார். So he treated that adultery or a fornication as a great evil. It is an abomination in the sight of the Lord. Such a great wickedness, he says. எனவே யோசேப்பானவர் அந்த பாலியல் ரீதியான பாவத்தை அவர் எப்படியாக அவர் பார்க்கிறார் என்றால் அது தேவனுக்கு விரோதமான பாவமாகும், அது மிகவும் கொடூரமானதாகவும் அதை பார்க்கிறார். True sexual purity begins with a reverence for the Lord, not just fearing of being caught. உண்மையான திருமணத்தினுடைய அந்த ஒரு உண்மைத்தன்மை என்று சொல்லும் பொழுது நாம் அகப்படாமல் இருப்பது கிடையாது, மாறாக தேவனுக்கு நாம் உண்மையாய் இருப்பதாகும். And the call goes even deeper when Lord Jesus Christ in the Sermon on the Mount, he says, I tell you that anyone who looks at a woman lustfully has already committed adultery with her in his heart. ஆனால் அதிலே இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரசங்கத்திலே அவர் இப்படியாக அவர் சொல்கிறார், யாரெல்லாம் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவளோடு நீங்கள் விபச்சாரம் செய்தாயிற்று என்று அங்கே சொல்கிறார். And Jesus says that the battlefield of purity is in the mind. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய போராட்ட களமானது நம்முடைய மனமாய் காணப்படுகிறது. And James says that the lust conceives in the heart and bring forth sin. யாக்கோபானவர் அவர் என்ன சொல்கிறார்? பாவமானது அது இச்சையானது கற்பந்தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்கிறார். And Apostle Paul, he says in 2 Corinthians chapter 10 verse 5, second part, he says, we need to take captive every thought and to make it obedient to Christ. அப்போஸ்தலனாகிய பவுலானவர் 2 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரத்திலே அவர் இப்படியாக சொல்கிறார், உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் தற்காத்து கொண்டவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார். Every thought which floats in our mind has to be captured, which we have to handcuff it, we need to arrest it, we have to make it captive and make it bow before Lord Jesus Christ. நாம் அந்த நம்முடைய சிந்தைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய எண்ணத்தை நாம் சிறைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். That means we should not allow any evil, sinful, lustful thoughts to wander freely in our mind. We need to arrest it, we need to handcuff it, and we need to make it bow before Lord Jesus Christ. எனவே நம்முடைய சிந்தைகளை நாம் அலையவிடக்கூடியவர்களாக அல்லாமல் அதை சிறைபிடிக்கக்கூடியவர்களாக அதுக்கு விளங்கிட்டு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அடிபணியக்கூடியதான எண்ணத்தை உடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். We need to bring all those thoughts in under the authority of our Lord Jesus Christ. That's what he says. நம்முடைய எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக அடிபணியக்கூடிய நிலையிலே நாம் கொண்டு வர வேண்டும். In practical way, what Paul says is that when we have some impure thoughts coming in our mind, we should not feed it, rather we need to fight it, we need to resist it at the first instance itself. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலானவர் அவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய எண்ணத்திலே பாவமானது உள்ளே நுழையும் பொழுது அதற்கு நீங்கள் தீனி போடக்கூடாது, மாறாக அதற்கு எதிராக நீங்கள் போராடக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். And reading from the Old Testament, a man called Job, whom God has certified as a just man just because his life was having a sexual purity. If you read Job chapter 31 verse 1, where Job says, I made a covenant with my eyes not to look lustfully at a young woman. நாம் யோபு பழைய ஏற்பாட்டிலே யோபை நாம் பார்க்கும் பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார், என்னுடைய கண்களுக்கு நான் கடிவாளமிட்டேன் என்று தன்னுடைய இச்சையான கண்களுக்கு அவர் கடிவாளமிட்டவராக அவர் ஜீவித்ததாக நாம் பார்க்கிறோம். அதனால் தான் தேவன் அவரை உத்தமமும் உண்மையும் உள்ளவன் என்று அவர் சொல்கிறார். A husband who maintains this sexual purity at thought level, he becomes a fortress. He becomes a fortress and a stronghold for his marriage. ஒரு கணவனானவன் தன்னுடைய எண்ணங்களிலே அவன் பாலியல் ரீதியான எண்ணங்கள் வராமல், வேறு பாலியல் ரீதியான எண்ணங்கள் வராமல் அதை தற்காத்துக் கொள்ளக்கூடியவனாக காணப்படும் பொழுது உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையிலே திருமணத்திற்கு அவன் ஒரு கோட்டையை அவன் ஏற்படுத்தக்கூடியவனாய் காணப்படுகிறான். As a result, his wife will feel secure, his children will be able to see integrity in his father's life. அதனுடைய விளைவாக நாம் பார்க்கும் பொழுது
நிச்சயமாகவே அந்த குடும்பத்தில் உள்ளதான மனைவியானவர் அவள் இன்னும் அதிகமாக ஒரு பாதுகாப்புடையவளாய் காணப்பட முடியும். அதே சமயத்தில் பிள்ளைகள் அவர்களுடைய தகப்பனை பார்க்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And thereby his home will become an example, exemplary role model that a covenant in marriage is sacred and holy before God. திருமணமானது யாவருக்குள்ளும் அது கனமுள்ளது என்று சொல்லுகிறதன் அடிப்படையிலே அந்த குடும்பமானது மற்ற எல்லோருக்கும் முன்பதாக அது ஒரு சாட்சியுள்ளதாகவும் அது கனமுள்ளதாகவும் காணப்படும். My dear husbands, we need to guard our marriage covenant carefully. எனவே எனக்கு பிரியமான புருஷர்களே, நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது. Husbands, we have the responsibility to defend our home, our family spiritually. எனவே எனக்கு பிரியமான சகோதரர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொண்டவர்களாகவும் அதை இன்னும் அதிகமாக தற்காத்துக் கொண்டவர்களாகவும் அதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக. A husband is not just a mere provider of food and shelter, rather he is a spiritual leader of a home. ஒரு குடும்பத்திலே புருஷனானவன் அவன் வெறும் உணவை அளிக்கக்கூடியவனாக அந்த வீட்டிற்கு தேவையான காரியங்களை அளிக்கக்கூடியவனாக மாத்திரமல்லாமல் அவன் இன்னும் அதிகமாக அந்த குடும்பத்திற்கு அவன் இன்னும் அதிகமாக நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் அவன் காணப்பட வேண்டும். As a husband, you need to lead your family in prayer. You need to lead your family in teaching God's word, reading scripture, and you should be able to walk faithfully with God before your children. புருஷர்களாய் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் சரியாக நடக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. And we need to protect our home from all kinds of ungodly influences. நம்முடைய குடும்பத்திலே பரிசுத்தமல்லாத எந்த ஒரு காரியமும் குடும்பத்திற்குள்ளாக நுழையாதபடிக்கு அதை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Ungodly influences will enter home through social medias, through friendships, and also there are other avenues and areas where we see the influence of evil from the society. இந்த உலகத்தில் உள்ளதான அதிகமான அசுத்தங்களானது இந்த சோசியல் மீடியா என்கிற வலைதளத்தின் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வேறு எந்த விதத்திலும் அது உள்ளே வராமல் அதை தற்காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. And you need to be like a watchman on the walls, as we read in Ezekiel chapter 33 verse 7. எசேக்கியேல் 33வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் நாம் அந்த கோட்டை சுவரின் மேல் இருக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு பாதுகாவலனை போல காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. Where the Lord says in Ezekiel chapter 33 verse 7, so you, son of man, I have made you a watchman for the house of Israel. Therefore you shall hear a word from my mouth and warn them for me. அங்கே நாம் எசேக்கியேல் 33வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்கிறார். And reading from the book of Joshua chapter 24 verse 15, one of the classic example, here we see Joshua as a head of the family, as a spiritual leader of his family. He was able to look at the people of Israel and say these words. It's amazing. Let me read it for you. Joshua chapter 24 verse 15. And if it seems evil to you to serve the Lord, choose for yourself this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the river, or the gods of the Amorites in whose land you dwell. But as for me and my house, we will serve the Lord. நாம் யோசுவா 24வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகி எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். Here you can see the confidence he has. He says that as for me and my house, we will serve the Lord. He was so confident about his family. He says that we will serve the Lord. யோசுவாவானவர் அவர் மிகவும் உறுதியாக அவர் சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் சேர்த்து நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர் சொல்கிறார். Which includes he and his wife and his children and children's children. அவர் தன்னையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் உட்புகுத்தவராக அவர் சொல்லுகிறார். My dear husbands, we need to guard our marriage covenant.
We need to be a spiritual head of a family in leading our family into holiness and godliness, and we need to defend our faith as a husband, as a head of the spiritual head of the family. எனக்கு பிரியமான சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்திலே நாம் நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக, நம்முடைய குடும்பத்தில் இன்னும் அதிகமாக பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவர்களாக, குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் நாம் மாதிரிகளாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். As a husband, how do we display our faith? ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக, ஒரு புருஷர்களாக நாம் எப்படியாக நம்முடைய விசுவாசத்தை வெளிக்காண்பிப்பது? The scripture very clearly says in Ephesians chapter 5, when you read, it instructs every husband saying that love your wife just as Christ loved the church. நாம் எபேசியரிலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து எப்படியாக சபையிலே அன்பு கூறுகிறாரோ அப்படியாக புருஷர்கள் தங்களுடைய மனைவியிலே அன்பு கூற வேண்டும் என்று. And how did Christ love the church? Sacrificially. எப்படியாக கிறிஸ்துவானவர் சபையிலே அவர் அன்பு கூர்ந்தார்? அவர் மிகவும் அர்ப்பணிப்போடு அவர் அன்பு கூர்ந்தார். Unconditionally. அவர் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர் அன்பு கூர்ந்தார். With a servant heart. ஒரு சேவை புரியக்கூடியதான ஒரு மனப்பான்மையோடு அவர் காணப்பட்டார். My dear husbands, we need to love our wife unconditionally. We need to pray with our wife. We need to speak blessings, words of blessings, and we need to encourage her. We need to honor her before our children. You need to pray for your wife. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் மனைவிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இன்னும் அதிகமாக குடும்பமாக நீங்கள் சேர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக, குடும்பத்தை நீங்கள் தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை நீங்கள் வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். We see husbands cursing wife when the food is not having salt, enough salt. சாப்பாட்டிலே உப்பு இல்லை என்றாலே புருஷர்கள் மனைவிகளை கோவித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். And we make a lot of fun about their past mistakes. கடந்த காலத்திலே அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் நாம் சொல்லி சிரிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். And we used to mock at them before our children, make fun of them before our children. பிள்ளைகளுக்கு முன்பதாக மனைவிகளை குறித்து நாம் கேலி செய்யக்கூடியவர்களாக சில குடும்பங்களிலே நாம் பார்க்க முடியும். My dears, we need to show the love to our spouse just as Christ loved the church. எனக்கு பிரியமான சகோதரர்களே, கிறிஸ்துவானவர் எப்படியாக சபையை நேசித்தாரோ அதே போல் நாம் நம்முடைய மனைவியை நேசிக்க வேண்டும். We lived a dirty life in the past, but Lord Jesus Christ, He is showing us an unchanging love. Day by day, we are enjoying and growing in His love. நாம் கடந்த காலத்திலே மிகவும் மோசமான ஒரு ஜீவியத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த காலத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அன்போடு கூட நாம் அவர்களிடத்திலே நாம் காண வேண்டியது அவசியம். The scripture says that husband and wife are one in flesh. They are flesh and bones. புருஷனும் மனைவியும் அவர்கள் ஒரே சரீரம் ஒரே மாம்சமாய் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். They should have the closest fellowship on the earth. They should have enjoy a close fellowship and they should companionship on the earth. இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு நெருக்கமான உறவை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். How many husbands are praying with their wife daily? ஒவ்வொரு குடும்பத்திலும் புருஷர்கள் எத்தனை புருஷர்கள் அவர்கள் தங்களுடைய மனைவிகளோடு சேர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள்? Husbands has to speak the words of blessings and encouragement to the spouse. தங்களுடைய மனைவிகளிடத்திலே அவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாகவும் தங்களுடைய மனைவியை அவர்கள் ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளால் பேசக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். They should honor their wife before their children. பிள்ளைகள் முன்பதாக உங்களுடைய மனைவிகளை நீங்கள் கனத்தோடு நடத்த வேண்டியது அவசியம். They should sacrifice not only the big things, even small things on a daily basis. They should show sacrificial love to their spouse on a daily basis. அனுதினமும் நம்முடைய மனைவியோடு கூட நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக ஒரு அர்ப்பணிப்புள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. We need to cultivate gentleness and patience with them. நாம் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். And your children should be able to see that you love your wife dearly. நம்முடைய பிள்ளைகள் நாம் எப்படியாக மனைவியை, அதாவது தங்களுடைய அம்மாவை எப்படியாக நேசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் காண வேண்டும். And they should be able to make out that my father loves my mother just as Christ loved the church. பிள்ளைகள் அவர்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய தகப்பனானவர் அவர் என்னுடைய தாயை கிறிஸ்துவானவர் எப்படியாக அவர் சபையை நேசித்தாரோ அதே போல நேசிக்கிறார் என்று சொல்ல வேண்டும். You might have heard about Robertson McQuilkin. நீங்கள் ராபர்ட்சன் மெக்கல்கின் என்ற ஒரு தேவமனிதனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். He was a president of Columbia Bible College and a seminary.
Today it is called Columbia International University, which is in South Carolina. சவுத் கரோலினா என்ற பகுதியிலே கொலம்பியா பைபிள் காலேஜ் என்று அந்நாட்களில் அழைக்கப்பட்டதான ஒரு கல்லூரி இருந்தது. இந்த நாட்களில் அது கொலம்பியா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி என்று அது அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதிலே அவர் ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவராக இருந்தார். He is a gifted leader of those time and he is a missionary and authored many books. அவர் நல்ல ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வரம் பெற்ற ஒரு ஆவிக்குரிய தலைவராகவும், அவர் இன்னும் அதிகமாக நல்ல ஒரு மிஷனரியாக அப்போஸ்தலராக ஜீவிக்கூடியவராகவும், அநேக ஆவிக்குரிய புஸ்தகங்களை எழுதக்கூடிய நல்ல ஒரு எழுத்தாளராகவும் காணப்பட்டார். He was at the height of his career. அவருடைய வேலை ஸ்தலத்திலே அவர் நல்ல ஒரு உச்சத்தை தொட்டவராக இருந்தார். During 1980s, his wife named Muriel, she started showing the symptoms of Alzheimer's disease. அவர்களுடைய 1980களிலே அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மியூரியல் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்சைமர் என்ற ஒரு நோயானது பாதிக்கப்பட்டது. Slowly she started losing her memory. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனைவிக்கு நினைவெல்லாம் அது தப்பக்கூடியதாக இருந்தது. And she could not recognize people slowly. கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மனிதர்களை அவர்கள் இனங்கண்டு கொள்ள முடியாமல் காணப்பட்டது. And finally she went to a stage that she could not take care of herself. கடைசியாக அவர்கள் தங்களையே கவனித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் கடந்து போனார்கள். In the absence of Robertson, his wife was so anxious and she was very much worried and disturbed. ராபர்ட்சன் இல்லாத நேரங்களிலே அந்த மனைவியாகிய மியூரியல் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அதிகமாக கவலைப்படக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். And finally Robertson, he took a decision in his life in 1990. He gave he addressed the Christian community and his institute saying that I am going to resign from this job. 1990வது வருடத்திலே அந்த ராபர்ட்சன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தன்னுடைய கல்லூரியிலே அவர் எல்லோருக்கும் முன்பதாக நின்று அவர் இப்படியாக சொன்னார், என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்று. It was a shock to the evangelical world because he was at its peak of his career and he was at the peak of its influence in the Christendom. கிறிஸ்தவ உலகத்தை வெகுவாக பாதிக்கக்கூடியவராகவும் கிறிஸ்தவ உலகத்தை ஒரு நேர்மறையான விதத்திலே வழிநடத்தக்கூடியவராக இருந்த எல்லோருக்கும் அதை எல்லாரும் வழிநடத்தப்பட்டவர்கள் எல்லோரும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளானார்கள். When he was questioned why, he told, I need to take care of my wife Muriel full time. அவர்களிடத்தில் ஏன் இந்த வேலையை நீங்கள் ராஜினாமா செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் இப்படியாக ஒரு பதில் சொன்னார், நான் என்னுடைய மனைவியாகிய மியூரியலை நான் முழு நேரமும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். Many suggested him, can you not put a nurse who can take care? அநேகர் அவருக்கு ஆலோசனை சொன்னார்கள், வேண்டுமானால் யாராவது ஒருவரை அவர்கள் கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நர்ஸாக நாம் நியமித்துக் கொள்ளலாம் என்று. But he was so strong in his decision that he resigned. அவர் தன்னுடைய தீர்மானத்திலே அவர் உறுதியாக அவர் காணப்பட்டார். இந்த வேலையை அவர் ராஜினாமா செய்வதாக அவர் சொன்னார். In March 1990 he just told his institute that I am resigning today. 1990வது வருடத்தினுடைய மார்ச் மாதத்திலே அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்வதாக அவர் சொன்னார். And in his address he was saying these words which I would like to read here. But when she is with me, he talks about his wife Muriel. When she is with me, she is happy and content. So I must be with her at all times. She has cared for me fully all these 40 years of my ministry. If I cared for her next 40 years, I would never be out of debt. அவர் இப்படியாக அங்கு நின்று அவர் சொன்னார், என்னுடைய மனைவியானவர் அவரை நான் முழு நேரமாக நாம் கவனித்துக் கொள்ளப் போகிறேன். ஏனென்றால் அவர் என்னோடு இருக்கும் பொழுதுதான் அவர் திருப்தியுடையவராய் காணப்படுகிறார்கள், அவர்கள் சந்தோஷமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். நான் எனவே அவர்களோடு கூட இந்த அடுத்து இருக்கக்கூடிய நாட்களை நான் கழிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முழு நேரமாக நான் அவர்களோடு இருக்க போகிறேன். ஏனென்றால் அவர் என்னை 40 வருட காலம் என்னை அவர் நல்ல சிறப்பாக அவர் என்னை கவனித்துக் கொண்டார். எனவே மீதமுள்ள நாளை நான் கவனித்தாலும் கூட அது மிகப்பெரிய கடனாய்தான் அது காணப்படும் என்று அவர் சொன்னார்கள். After his resignation, he bathed her, he dressed her, fed her, he read the scripture for her and he daily prayed with her. அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்ததற்கு பின்பதாக அவர் தன்னுடைய மனைவியை அவர் குளிப்பாட்டக்கூடியவராக, தன்னுடைய நினைவில்லாத தன்னுடைய மனைவியை
அவர் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு உடுக்கக்கூடிய உடையை அவர் உடுத்து வைக்கக்கூடியவராக இருந்தார். அவர் அவர்களுக்கு உணவை அவர் போஷிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கக்கூடியவராக, அவர்களோடு சேர்ந்து வேதத்தை வாசிக்கக்கூடியவராக அவர் தன்னுடைய நாட்களை கழித்தார். He walked with her at every stage of decline with the patience and joy. எல்லா நேரங்களிலும் அந்த ராபர்ட்சன் ஆனவர் அவர் சந்தோஷத்தோடு கூட அந்த வேலைகள் எல்லாவற்றையும் அவர் செய்தார். When people watched him doing all this duty, he told them this was not a grim duty. It was only fair because she cared for me with a marvelous devotion. Now it is my turn to show love to her like Christ showed. மற்றவர்கள் அதை பார்த்த பொழுது ராபர்ட்சன் ஆனவர் அவர் இப்படியாக சொன்னார், இதை நான் செய்வது ஒரு பாரமாய் நான் அதை கருதவில்லை, மாறாக இது எனக்கு மிகவும் சந்தோஷமுடையதாய் அது காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் என்னை அவ்வளவு அதிகமாக அவர் அன்போடு கூட அவர் என்னை கவனித்துக் கொண்டார் என்று அவர் சொன்னார். இப்பொழுது என்னுடைய நேரம் வந்து விட்டது, நான் அவர்களை கவனித்துக் கொள்ளப் போகிறேன். And the reason he told is so amazing. I promised to take care of her in sickness and in health, and now I am keeping my covenant. அவர் அங்கு சொன்னதான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் சுகத்திலும் துக்கத்திலும் அவளோடு இருப்பேன் என்று நான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். Because I made that vow before God, not before men. தேவனுக்கு முன்பதாக நான் இப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், எந்த மனிதருக்கு முன்பதாகவும் நான் செய்யவில்லை. I made that vow before God and unto God. நான் தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன். And many told it is very old fashioned thing, but before God, and God would have told this is faithfulness in marriage. அநேகர் அதை இதெல்லாம் பழைய காலத்து புராணம் என்று சொல்லக்கூடும், ஆனால் தேவன் அதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இதுதான் உண்மையுள்ள காரியம் என்று அவர் காணக்கூடியவராய் இருப்பார். His life was echoing the words of Christ Jesus that I will never leave you nor forsake you. தேவன் தாம் சொன்னதான அந்த வார்த்தையை இந்த ஒரு மனுஷனானவர் அவர் சொன்ன வார்த்தைகளின் மூலமாக எதிரொலிக்கக்கூடியதா இருக்கிறது. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையை எதிரொலிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. And next 13 years Robertson McQuilkin, he was taking care of his wife, even to an extent that his wife could not recognize Robertson himself, his husband, her husband. Even at that juncture, he was serving her so faithfully, so loyally, and he was taking care of her till her death. அவர் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்ததற்கு பின்பதாக 13 வருட காலம் அவர் தன்னுடைய மனைவியை நேசித்து, மனைவிக்கு அவர் பணிவிடை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். மனைவி இன்னும் அதிகமாக அவர் நேசிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். He gave up everything the world calls it a success to serve his wife. உலகமானது எதையெல்லாம் வெற்றி என்று கொண்டாடக்கூடியதோ அவற்றை எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிக்காக அதை அவர் விட்டு சென்றார். His life has become a visible sermon of Ephesians chapter 5 verse 25. Husbands, love your wives just as Christ loved the church and gave himself up for her. எபேசியர் 5வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, புருஷர்களே உங்கள் மனைவிகளை நீங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்பதை அவர் அப்படியே வெளிக்காண்பிக்கக்கூடியவராய் காணப்பட்டார். My dear husbands, we need to love our wife even when it is inconvenient, even when it is costly or difficult. எனக்கு பிரியமான புருஷர்களே, நீங்கள் உங்கள் மனைவிகளை இன்னும் அதிகமாக நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுங்கள். உங்களால் கூடாது என்று சொல்லப்படக்கூடியதான சூழ்நிலை வந்தாலும் அப்பொழுதும் நீங்கள் இன்னும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாய் காணப்படுங்கள். Every marriage in this room has an opportunity to preach the gospel, the beautiful, glorious gospel of Christ through their family life. When husband loves his wife and wife submits to her husband, just as church has shown its devotion unto Christ. இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய புருஷர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய மனைவிகளை நேசிப்பது அது கிறிஸ்து சபையை நேசித்ததை போல நீங்கள் நேசிப்பதாக இருக்குமானால் அது நல்ல ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். Robertson McQuilkin walked away from the presidency of a great institution, but in reality he stepped into the greatest pulpit of all, which is his marriage. And from that pulpit of marriage he preached Christ's love louder than any sermon he preached ever. அவர் தன்னுடைய ராபர்ட்சன் மெக்வில்கின் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனுஷனானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அந்த பொறுப்பிலிருந்து அந்த ஒரு
கல்லூரியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றதற்கு பின்பதாக, அவர் ராஜினாமா செய்ததற்கு பின்பதாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிரசங்கித்த, உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் பிரசங்கித்த அந்த ஒரு பிரசங்கம் தான் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பிரசங்கித்த மற்ற பிரசங்கங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேலானதாய் காணப்படுகிறது. And coming to wives, wife need to defend and display their faith at home. இப்பொழுது நான் மனைவிகளுக்கு நான் கடந்து வருகிறேன். மனைவிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்களாக, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். As a wife, they have to protect the beauty of biblical submission. Protect the beauty of biblical submission. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதபூர்வமான ஒரு கீழ்ப்படிதலை நீங்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். The word says that submission is weakness. உலகமானது கற்பிக்கிறது என்னவென்றால், கீழ்ப்படிவது என்பது அது ஒரு தோல்வியை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது என்று. Because the world want to destroy the God's beautiful design of marriage. ஏனென்றால் உலகமானது தேவனுடைய ஒரு உன்னதமான ஒரு திட்டமாகிய குடும்பத்தை அது சிதைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. This submission is not weakness, rather it is a devotion they show. இந்த ஒரு கீழ்ப்படிதலானது அது பலவீனம் கிடையாது, மாறாக அது ஒரு அர்ப்பணிப்பை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. They need to show respect to their husband. They need to encourage their husbands. உங்களுடைய கணவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். Be their prayer partner. நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு உற்ற ஒரு ஜெபத்தோழனாக நீங்கள் காணப்படுங்க. God has given a power to every woman to shape their spiritual climate of their home. God has given a power to every woman here to shape the spiritual climate of their home. அந்த குடும்பத்தினுடைய ஆவிக்குரியதான ஒரு சூழ்நிலையை நீங்கள் வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுவதற்கு தேவன் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். And in Proverbs chapter 14 verse 1 we read, the wise woman builds her house, but the foolish pulls it down with her hands. நாம் நீதிமொழிகள் 14வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், புத்திசாலியான ஸ்திரியோ தன்னுடைய வீட்டை கட்டக்கூடியவளாய் காணப்படுகிறாள் என்று. Wife has a power to build or to break a home. புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அவள் கட்டவும் முடியும், இடித்து போடவும் முடியும். And what are those bricks to build that home? அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு தேவையான கற்கள் எதுவாய் காணப்படுகிறது? It is her words, her attitudes and every of her actions. அது தன்னுடைய வார்த்தையா இருக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் காண்பிக்கக்கூடியதான தன்னுடைய சுபாவங்களாய் காணப்படுகிறது, அவள் செய்யக்கூடிய வேலைகள் அதை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. So every of her prayers offered and every words of encouragement she speaks and every act of respect she shows, it is a brick that builds the house. புருஷர்களுக்கு நீங்கள் காண்பிக்கக்கூடியதான அந்த ஒரு கணமோ, நீங்கள் அவளுக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியம், இதெல்லாம் தான் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியதான ஒரு செங்கற்களாய் அது காணப்படுகிறது. You know Susanna Wesley, the mother of John Wesley and Charles Wesley. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி என்று சொல்லக்கூடியதான தேவமனிதனுடைய தாயாகிய சூசனா வெஸ்லியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். Susanna Wesley, even in poverty and hardship, she was supporting her husband. அந்த சூசனா வெஸ்லியானவர் தன்னுடைய ஏழ்மையிலும் தன்னுடைய கணவனுக்கு அவர்கள் இன்னும் அதிகமாக உறுதுணையாய் நின்றார்கள். And she ran the household and taught every of her children so diligently. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அவர்கள் இன்னும் அதிகமாக உண்மையோடு அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். And her kitchen has become a sanctuary of prayer. She offered prayers for their children and family. அவர்களுடைய அடுப்பங்கரையானது நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய, தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஸ்தலமாய் அது இருந்தது. She displayed gospel to her children so powerfully, which their children has carried those gospel to several nations. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அநேக தேசங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படியாக அவர்கள் தங்களுடைய வீட்டிலே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். And at home, children ought to defend and display their faith. குடும்பத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகளும் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அதை வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும். How can children defend their faith at home? எப்படி பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை, தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாகவும் வெளிக்காண்பிக்கக்கூடியவர்களாகவும் by standing against all peer pressures. இந்த உலகமானது தரக்கூடியதான அந்த சூழ்நிலையினுடைய அழுத்தங்களுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அவர்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். Peer pressure means
When friends or classmates, they tempt our children, or sometimes they will influence our children to do something, it may not be bad always, it may be good also, so that they will be well accepted, so that they will be recognized, so that they will not be left out from the friends company. அங்கே நாம் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் அவர்கள் வாழக்கூடியதான அந்த நண்பர்களோடு பார்க்கும் பொழுது அவர்கள் தரக்கூடியதான அந்த சூழ்நிலை அழுத்தங்களானது அவர்களை இன்னும் அதிகமாக நல்ல ஒரு காரியங்களாகவும் இருக்கலாம். அதை செய்யக்கூடியதாக அந்த நண்பர்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். அதை செய்யும்படியாக ஒரு அழுத்தத்தை தரக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். Sometimes our children may feel that everybody is doing it, why not I? சில சமயம் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் இப்படியாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் செய்கிறார்கள், நான் மட்டும் ஏன் செய்யக்கூடாது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். And this peer pressure is very dangerous, இப்படிப்பட்டதான சூழ்நிலையின் அழுத்தமானது அது மிகவும் ஆபத்தானதாய் காணப்படுகிறது. Because these peer pressures makes our children to follow people instead of following God. இந்த ஒரு சூழ்நிலையின் அழுத்தமானது நம்முடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றாமல் மக்களை பின்பற்றும்படியாக அது செய்கிறது. It teaches them to fear rejection rather than fearing the Lord. தேவனுக்கு அவர்கள் பயப்படுவதை காட்டிலும் மற்றவர்கள் என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ என்று அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக அச்சப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். It can lead them to compromise in honesty, purity, obedience and in faith. அவர்கள் தங்களுடைய உண்மை தன்மையிலும் தங்களுடைய விசுவாசத்திலும் இவை எல்லாவற்றிலும் அவர்கள் தங்களை இன்னும் அதிகமாக தரம் குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். Therefore the scripture says very clearly, do not be conformed to this world. In Romans chapter 12 verse 2, do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind. எனவே அதனால்தான் பரிசுத்த வேதாகமமானது ரோமர் 12வது அதிகாரத்துடைய 1வது வசனத்திலே அது இப்படியாக சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. My dear children, you need to defend your faith at home. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். By standing against all peer pressures. இந்த உலகத்தின் தரக்கூடியதான எல்லா விதமான சூழ்நிலையினுடைய அழுத்தங்களுக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாக அந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. Children ought to defend their faith at home by honoring and obeying their parents. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கனப்படுத்துவதும் அவர்களுக்கு கீழ்ப்படிவது நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். We read in Ephesians chapter 6 verse 1 to 3, children, obey your parents in the Lord, for this is right. Honor your father and mother, which is the first commandment of the promise. நாம் எபேசியர் 1வது அதிகாரத்திலே நாம் இப்படியா எபேசியர் 6வது அதிகாரத்திலே நாம் 1வது வசனத்திலிருந்து இப்படியாக வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். Honoring parents is honoring God. நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை கனப்படுத்துவது அது தேவனை கனப்படுத்துவதாய் காணப்படும். Because parents are the God appointed authority in your life. எனவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த ஒரு அதிகாரப்பூர்வமான மக்களாக பெற்றோர்களே காணப்படுகிறார்கள். Children rejecting the instructions of their parents is equal to rejecting God himself. பெற்றோர்களினுடைய வழிமுறைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போவது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதாகும். And that is why this commandment is attached with the promise saying that so that you may live long on the earth, your lifespan will be increased when you obey your parents. எனவே அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், அதை ஒரு வாக்குத்தத்தத்தோடு அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார்கள். அப்படியாக நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த பூமியிலே நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்களானது நீடித்திருக்கும் என்று சொல்கிறார். So if you want a life of blessing and favor, God's favor, you need to submit to the authority of your parents. பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நிமித்தமாக அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். It is God who designed, it is God who placed your parents above you. It is not by an accident, but it is God's in sovereign will. God has placed your parents as an authority over you. தேவனுடைய ஏகாதிபத்திய சித்தத்தின் அடிப்படையிலே தேவன் நிர்ணயித்த ஒரு தலைமைத்துவமாக குடும்பத்திலே பெற்றோர்கள் காணப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது பிள்ளைகளுக்கு அவசியமாய் காணப்படுகிறது. God has placed them as a parents over you so that they can protect you from all kinds of harms. தேவன் பெற்றோர்களை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் அதிகாரிகளாக வைப்பதனுடைய காரணம் என்னவென்றால்
அவர்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் பெற்றோர்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது, so that they can shape your character. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த குணாதிசயத்தை, உங்களுடைய குணங்களை எல்லாம் அவர்கள் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். As a good disciple of Lord Jesus Christ, as a great man of God, as a great woman of God, doing great things for the Lord. As a good disciple of Lord Jesus Christ, doing great things for the Lord, as a great man and woman of God. நீங்கள் நல்ல ஒரு சீஷர்களாக, தேவனுக்கு நல்ல ஒரு ஊழியர்களாக நீங்கள் காணப்படுவதற்காக தேவன் இப்படியாக அவர் செய்கிறார். My dear children, you have to defend your faith and display your faith by living a life of obedience to your parents. பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடியவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். And we have a classic example in the scripture, Joseph was obeying his father. He was so faithful and loyal to his father's instructions. யோசேப்பானவர் அதற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக அவர் ஜீவித்தார். And when his father sent him to Shechem to meet his brothers, and he is well aware that his brothers are so dangerous because they abused him before and they were mocking at him, they caused much trouble to him, still he obeyed his father and he went and met his brothers at Shechem. யோசேப்பினுடைய சகோதரர்களானவர்கள் அவர்கள் மிகவும் கொடூரமானவர்களாய் காணப்பட்ட பொழுதும் கூட தன்னுடைய தகப்பனானவர் தன்னுடைய சகோதரர்களை காணும்படியாக சீகேமுக்கு அனுப்பும் பொழுது அதை அவர் இன்னும் அதிகமாக கீழ்ப்படிந்தவராக அவர் சீகேமுக்கு அங்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். And finally when he met his brothers while he was a prime minister of Egypt, there we see that he was able to forgive them and he was able to show a Christ-like love to his brothers in accepting them by forgiving all their evil things. கடைசியிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோசேப்பானவர் தன்னுடைய சகோதரர்களை எகிப்திலே இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக அவர் கிறிஸ்துவினுடைய அன்பை அங்கே வெளிக்காண்பிக்கக்கூடியவராக, கிறிஸ்து மன்னித்ததை அவர் வெளிக்காண்பிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். And finally, as a parents, we need to defend our faith as a parents in raising our children with the fear of God in their hearts. எனவே பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்காக வளர்த்தெடுக்க வேண்டியது அது நம்முடைய பொறுப்பாய் காணப்படுகிறது. We see Job, if you read chapter 1 verse 5, there we see Job rose early in the morning, offered burnt offerings for his children, saying that it may be that my children have sinned. யோபானவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகாலமே எழுந்திருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் பலி செலுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஏனென்றால் ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்குண்டான தகன பலியாக அவர் செலுத்துகிறார். Even when there was no visible sin in their children's life, but Job was anticipating that they could have cursed God in their heart, they could have got tempted. So we see that he was going ahead and praying for his children. யோபானவர் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்ததாக அங்கு சொல்லவில்லை, மாறாக ஒருவேளை பாவம் செய்திருந்தால், ஒருவேளை அவர்கள் சோதிக்கப்பட்டிருந்தால் அதற்குண்டான ஒரு பலியாக அவர் அங்கு செலுத்துகிறார். He was like a watchman on the wall. He was watching his children, he was caring for his children, and he modeled the fear of God before his children and showed through his life that the importance of holiness. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் பரிசுத்தத்தை தற்காத்து கொண்டவராக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்ல ஒரு மாதிரியை அவர் முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார். My dear parents, we have a great responsibility to teach our children the word of God all the time. எனவே எனக்கு பிரியமான பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை நீங்கள் கற்பிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. As we read in Deuteronomy chapter 6, where a clear instruction God gives to the parents that teach your children the word of God all the time. உபாகமம் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக நாம் பார்க்கிறோம், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். My dears, this is what all about defending your faith and displaying your faith in family. இதுதான் நம்முடைய குடும்பத்திலே நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வதும் அதை வெளிக்காண்பிப்பதுமாய் காணப்படுகிறது. So here I stop, the time is up. I have covered only one segment of my topic. As I told you, it's very difficult. நான் ஏற்கனவே சொன்னது போல இதை முழுவதுமாக முடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு பகுதியோட குடும்பம் என்ற அந்த ஒரு பகுதியிலே நம்முடைய விசுவாசத்தை எப்படியாக காத்துக்கொள்வதும் அதை வெளிக்காண்பிப்பதும் என்ற அந்த ஒரு தலைப்போடு நான் என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். May God bless us. Thank you. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.